வணக்கம் டீச்சர்ஸ். இது டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2020 2021 காமர்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, 2 பாடங்களுக்கும் நடைபெற்ற அந்த தேர்வில் வரக்கூடிய சைக்காலஜி கொஷின்ஸை நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேள்வித்தாளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து டைரக்ட் கொஷின்ஸாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அந்த கேள்விகளை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறோம், அதுக்கு எப்படி நம்ம விடைகளை வந்து தரப்போகிறோம் அப்படின்ற ஒரு எளிய டெக்னிக்கை வந்து அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப கேள்விகள் ரொம்ப எளிமையாக இருக்குது. நம்ம அந்த 3 ஹவர்ஸில் பார்க்கும்பொழுது அந்த கேள்விகள் நமக்கு புதுமையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து பிரெயினை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணாலே போதும், அந்த கேள்விக்குண்டான விடைகளை நம்மளால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். சரி, வாங்க ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். Difficulty in learning and remembering names, telephone numbers, multiplication tables, but possible good performances in analytic and intuitive tasks that do not involve memory. These can be categorized under dash. பெயர்கள், தொலைபேசி எண்கள் மற்றும் பெருக்கல் வாய்ப்பாடுகள் இவைகளை கற்றல் மற்றும் நினைவு கூர்தலில் சிரமத்தன்மை, ஆனால் நினைவு சாராத பகுத்தாய்தல் மற்றும் உள்ளுணர்வு செயல்பாடுகள் இவைகளை நன்றாக மேற்கொள்ளும் திறன், இப்பண்புகளை டேஷின் கீழ் வகைப்படுத்தலாம். அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. புவர் எபிலிட்டி டு கம்பைன் மூமெண்ட் அண்ட் விஷன். அதுக்கு தமிழில் இயக்கம் மற்றும் பார்வை இணைப்பு திறன் குறைபாடு. செகண்ட், புவர் கிராஸ்ப் ஆஃப் சீக்வன்ஸ், வரிசை தொடர் முறையினை உணர்ந்தறிவதில் சிக்கல். தேர்ட் ஆப்ஷன், கேப்ஸ் இன் ஜெனரல் நாலேஜ், பொதுவான அறிவில் உள்ள குறைபாடு. இங்கே வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் வந்து கொடுக்கும் பொழுது குறைபாடுன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைவெளி, அதாவது நம்முடைய பொதுவான அறிவில் உள்ள ஒரு இடைவெளி. ஃபோர்த் ஆப்ஷன், ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்டைல் ஆஃப் லேர்னிங், கற்றல் பாணியில் உள்ள பிரச்சனைகள். இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது இந்த கேள்வியை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு 1க்கு 2 தடவை இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனோட நம்ம செட் பண்ணி பார்த்தாலே நமக்கு வந்து எளிமையாக வந்து புரிஞ்சிடும். இது வந்து டைரெக்டான ஒரு கொஷின் தான். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், இவங்க கேட்குறது வந்து பெயர்கள், தொலைபேசி எண்கள் இல்லையா, நேம்ஸு, டெலிஃபோன் நம்பர்ஸு, பெருக்கல் வாய்ப்பாடுகள், இதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நினைவு கூறும் பொழுது அது எப்போ நம்ம வந்து நினைவு கூறுவோம், கற்றவற்றை நம்முடைய பெருமூளையினுடைய மேற்பரப்பில் சேமித்து வச்சு தேவைப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ரெட்ரிவல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து நினைவு கூறுவோம். அதில் சிரமத்தன்மை இருக்குது. ஆனால் நினைவு சாராத பல பகுத்தாய்தல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நல்லா வந்து நம்ம செய்கிறோம். இங்கே பாருங்கள், நினைவு சாராத பகுத்தாய்தல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நன்றாக மேற்கொள்ளக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நமக்கு இங்கே வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரியான க்ளூ வேர்ட்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இயக்கம் மற்றும் பார்வை இணைப்பு திறன் குறைபாடு. இது நமக்கு வந்து தெரியுது. அதாவது இயக்கம், அதாவது இயங்கக்கூடிய பொருள்கள், அதுக்கப்புறம் நம்முடைய பார்வை, ஸோ ரெண்டுத்தையும் இணைத்து பார்க்கக்கூடிய திறனில் வந்து குறைபாடுன்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்டிருக்க கேள்விக்கும் இந்த விடைக்கும் வந்து பொருத்தமே இல்லை இல்லையா. ஸோ நம்ம ஒரு பொருளை இயங்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவபிள் ஆப்ஜெக்டை வந்து பார்க்குறோம். ஸோ அதை பார்க்கும் பொழுது அந்த பார்வையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை திறனுக்கும் சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சொல்கிறது தான் இந்த ஆப்ஷனுக்குரிய ஆன்சர். அப்போது நமக்கு இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த ஆப்ஷன் வராது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வரிசை தொடர் முறையினை உணர்ந்தறிவதில் சிக்கல். ஸோ வரிசை தொடர் முறையினை அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சீக்வென்ஸு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க, அந்த அதாவது ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்களினுடைய பெயரை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சீக்வன்ஸாக சொல்லும் பொழுது அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டே, மண்டே, டியூஸ்டே சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு இந்த இடையில ஏதாச்சும் ஒரு டே வந்து ஞாபகம் வரலை அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அந்த வரிசை தொடர் முறையினை வந்து உணர்ந்துறதுல அந்த குழந்தைக்கு வந்து சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சீக்வன்ஸ் ஆஃப், அதாவது ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸு, ஒரு வரிசை தொடர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து ரீகால் பண்ணுறதுல பிரச்சனை இருந்தால் தான் இதுக்கு வந்து இது பொருந்தும் சரிங்களா. அப்போது இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு இதுவும் பொருந்தாது. நெக்ஸ்ட்டு, பொதுவான அறிவில் உள்ள இடைவெளி.
ஸோ ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு இடைவெளி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறியப்பட்டவற்றிற்கும் அறியப்பட வேண்டியவற்றிற்கும் இடையில் உள்ள ஒரு முரண்பாடு. அது ஈஸியாக சொல்லலாம். இட் இஸ் எ டிஸ்கிரிபன்சி பிட்வீன் வாட் இஸ் நோன் அண்ட் வாட் ஷுட் பி நோன். அதாவது நம்ம என்ன வந்து அறியிறோம், என்ன அறியப்பட வேண்டியது இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடைவெளியை தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான அறிவில் உள்ள குறைபாடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வந்து என்ன ஆகாது, பொருந்தாது. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றல் பாணியில் உள்ள பிரச்சனைகள், அதாவது ப்ராப்ளம்ஸ் இன் லேர்னிங் ஸ்டைல். சரிங்களா? அப்போ இதுதான் நமக்கு வந்து விடை. சரிங்களா? ஸோ இதுக்கு உண்டான கிளிப்பு நாங்கள் வந்து ஒரு அதாவது எங்ககிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் புக்லேருந்து நாங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஒரு அத்தன்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு கிளிப்பை நாங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் இன் லேர்னிங் ஆஃப் ஸ்டைல். So a child may be good in analytic and intuitive performance and yet have difficulties to remember numbers. ஸோ அப்போ இங்கே நமக்கு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இது டைரக்ட் கொஷின் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து ரொம்ப எளிமையான டைரக்ட் கொஷின் சொன்னேன். சரிங்களா? இதை பற்றின ஒரு சின்ன ஒரு நம்ம லேர்னிங் ஸ்டைல் சொல்லும்பொழுது இது தொடர்பான சில கருத்துக்களை மட்டும் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு தெரியும், அதாவது இது கேட்கப்படக்கூடிய கேள்வியாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நமக்கு தெரியும் லேர்னிங் ஸ்டைல் மாடல் அப்படின்னு சொல்லும்போது இதை யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல் பிளம்மிங். லேர்னிங் ஸ்டைல் மாடலில் நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் எ நீல் பிளம்மிங். ஸோ இவர் 1987 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லேர்னிங் ஸ்டைல் மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு மாடலுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வார்க் அப்படின்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? இது வந்து ஒரு அப்ரிவியேஷன் ஃபார்ம். ஸோ வி எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஃபார் விஷுவல். ஸோ விஷுவல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? விஷுவல் லேர்னிங், அதாவது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது. எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? பை மீன்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ், மூவிஸ், டயக்ராம்ஸ். சரிங்களா? இது எல்லாத்தையும் பார்த்து, சரிங்களா, ஒரு படத்தை பார்த்தோ இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயங்கக்கூடிய ஒரு பிக்சர், அதாவது ஒரு மூவியை பார்த்தோ அல்லது ஒரு வரைபடத்தை பார்த்தோ தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு லேர்னிங் தான் நம்ம விஷுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டரி. ஸோ ஆடிட்டரி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்குறது, அதாவது கேட்டல் மூலமாக கற்றல். ஆடிட்டரி லேர்னிங் எப்படின்னா மியூசிக். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்கஷன் பண்ணுறது, அதாவது நம்ம வந்து ஒருவருக்கு நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது. லெக்சரர்ஸ். சரிங்களா? ஸோ லெக்சரர்ஸ் மெத்தடில் கூட நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். இது எல்லாமே ஆடிட்டரி லேர்னிங்கில் அடங்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். மூணாவது என்ன இருக்குது? ஆர், அதாவது ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரீடிங் அண்ட் ரைட்டிங், அதாவது நாமவே நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஒரு புத்தகத்தை வாசித்து அந்த புத்தகத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான நோட்ஸை வந்து கேதர் பண்ணுறது, அதாவது மேக்கிங் நோட்ஸ். அதாவது ரீடிங், அதாவது பை மீன்ஸ் ஆஃப் புக்ஸ், அதாவது ஒரு புத்தகத்தை படித்து அதுலேருந்து நாமளும் என்ன பண்ணிப்போம், நோட்ஸை வந்து எடுக்கிறது தான் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறது. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைனஸ்தெட்டிக். ஸோ கைனஸ்தெட்டிக் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைனஸ்தெட்டிக் லேர்னிங் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். கைனஸ்தெட்டிக் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா மூமெண்ட்ஸ். சரிங்களா? அதாவது செயல்பாடுகள் மூலமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கற்றுக்கலாம், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எக்ஸ்பெரிமெண்ட் சோதனைகள்லாம் செய்கிறாங்க. அந்த சோதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா செய்து காட்டும் பொழுது அந்த சோதனைகளை எப்படி எதை ஆட் பண்ணுறாங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்றத, சரிங்களா, அவங்களுடைய பாடி மூமெண்ட்ஸு, சரிங்களா, அதை வச்சு கற்றுக்கிறது. அதே மாதிரி டான்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அந்த எக்ஸசைசஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேர்னிங் எல்லாமே கைனஸ்தெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தசை இயக்க புலன் கற்றலில் அடங்கும். ஸோ அப்போ அந்த வார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷுவல், ஆடிட்டரி, ரீடிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் கைனஸ்தெட்டிக் லேர்னிங், இதை தான் அந்த வார்க் மாடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீல் பிளம்மிங் வந்து 1987 நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றல் பாணியில் உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரிங்களா, நம்ம எப்படி கற்றுக்குறோம், சரிங்களா, எந்த ஸ்டைலில் நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டைலில் லேர்ன் பண்ணது எல்லாமே நமக்கு எந்த ஸ்டைலில் லேர்ன் பண்ணாலும், இது 4 வகையில் நமக்கு லேர்ன் பண்ணாலும் இது எல்லாமே சேவ் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெருமூளை. சரிங்களா? ஸோ பெருமூளையுடைய மேற்பரப்பில் தான் சேவ் ஆகுது. ஸோ சேவ் ஆகும் பொழுது அது எப்படி ரிட்ரீவ் ஆகுது, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அப்போது நம்ம எந்த பாணியில் நம்ம கற்றுருக்கோம், அதில் ஏதாச்சும் அந்த கற்றிருக்கக்கூடிய அந்த பாணியில் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அதை மீட்டு கொணர்தலில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த கேள்விக்கு நமக்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றல் பாணியில் உள்ள பிரச்சனைகள் தான் நமக்கு இதுக்கு உண்டான ஆன்சர். சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். Dash denotes the law of science of work, the study of a scientific kind of behavior
that of a man making a programmed physical or mental effort in return for some remuneration. டேஷ் ஆனது பணி பற்றிய விதி அல்லது அறிவியலை குறிக்கிறது. மேலும் ஒரு குறிப்பான நடத்தையின் வகையினையும் சில உயர்வுகளை எதிர்நோக்கி மேற்கொள்ளும் திட்டமிட்ட உடல் அல்லது மன செயல்பாடுகளை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ சைபர்நெட்டிக்ஸ், செகண்டு டிவேல்யூவேஷன் அதாவது மதிப்பிறக்கம், மூணாவது சினர்ஜிசம், நான்காவது எர்கோனோமிக்ஸ். ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அப்படின்றதுனால இது 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 வந்து காமர்ஸ் ஓரியன்டாக வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எக்கனாமிக்ஸில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவேல்யூவேஷன், சினர்ஜிசம், எர்கோனோமிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து அழகாக படிச்சிருப்பீங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து எளிதாக என்ன பண்ணிக்கலாம், இந்த கேள்விக்குண்டான விடையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கும்பொழுது இந்த கேள்வி கொஞ்சம் புதுமையாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டான கொஷின் தான். சரிங்களா? இதில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா நடத்தையின் வகை. சரிங்களா? அதாவது நம்ம திட்டமிட்ட உடல் அல்லது மன செயல்பாடுகள் இந்த 4த்துல எது வந்து குறிக்குது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைபர்நெட்டிக்ஸ். ஸோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டடி. இட் இஸ் எ சயின்டிஃபிக் ஸ்டடி விச் ரிலேட்டட் டு த விச் கம்பேரிங் த ஹியூமன் பிரைன் வித் த மெஷின். அதாவது மனிதன் அல்லது விலங்கு மூளைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இயந்திரங்களுடனோ அல்லது மின்னணு கருவிகளுடனோ ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தொடர்பு மற்றும் கட்டுப்பாட்டு சார்ந்த அறிவியல் பிரிவு தாங்க நம்ம வந்து சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன, இது வந்து கேட்கப்படலாம். சைபர்நெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரால் நமக்கு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1948ல் நமக்கு நோர்பெர்ட் வீனர். ஸோ ஹீ இஸ் த இன்ட்ரடியூசர் ஆஃப் த சைபர்நெட்டிக்ஸ். ஸோ இவர் தாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோர்பெர்ட் வீனர் தான் நமக்கு இந்த சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டடி ரிசர்ச்சை நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். சரி, நெக்ஸ்ட் டிவேல்யூவேஷன். நமக்கு தெரியும் டிவேல்யூவேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பிறக்கம் அல்லது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மதிப்பிழப்புன்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. மதிப்பிழப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஒன்றுத்தினுடைய முக்கியத்துவம் இருக்குது. அதாவது முக்கியத்துவம்னு சொல்லும்பொழுது இப்போ நமக்கு பணம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் இல்லையா, நாணயங்கள் பணம்லாம் நமக்கு முக்கியமானது இல்லையா, அந்த முக்கியத்துவத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா குறைப்போம் அல்லது அதனுடைய மதிப்பை வந்து குறைத்து மதிப்பிடுதல். இதுதாங்க நம்ம வந்து மதிப்பிறக்கம் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இல்லையா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதாவது மேக்ரோ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நவீன நாணய கொள்கை அப்படின்றத நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, அதாவது மாடர்ன் மானிட்டரி பாலிசியை வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பை அதிகாரப்பூர்வமாக குறைப்பது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் டிவேல்யூவேஷன். அப்போ மதிப்பிறக்கம். அப்போ பாருங்கள் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, இந்த 2 ஆப்ஷனுக்கும் இது வந்து கேட்கப்பட்ட கேள்வி வந்து தொடர்புடையதாக இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க சினர்ஜிசம். ஸோ சினர்ஜிசம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தமிழில், இது அப்படியே ஆங்கிலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் இதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இணை வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இணை வாழ்வு. அப்படி இல்லாட்டி இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வினைத்திறன். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க, கூட்டு இணை வினைத்திறன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சிங்களேன். அதாவது ஒரு நிறுவனம் அது தனியாகவே செயல்படுது, அதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் ஸோ மோர் தேன் 2 அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடை ஒரு இஃபெக்டை வந்து கொடுக்கறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் சினர்ஜிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் மோர் தேன் 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ், அதை தான் நம்ம வந்து சினர்ஜிசம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் இணைவாழ்வு அல்லது கூட்டு வினைத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்கோனோமிக்ஸ். இப்போ பாருங்க கேட்கப்பட்ட கேள்வியில் சரிங்களா நமக்கு இந்த 3 ஆப்ஷனுமே பொருந்தலை. அப்போ நமக்கு ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எர்கோனோமிக்ஸ். ஸோ எர்கோனோமிக்ஸ் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தமிழில் பணிச்சூழலியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பணிச்சூழலியல். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், பணிச்சூழலியல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பணிச்சூழல்ல சரிங்களா ஒரு மனிதன் அல்லது மக்களினுடைய செயல்திறன் பற்றி ஆராய்தல் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அந்த பணிச்சூழலியல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இங்கே வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு பணி பற்றிய, இங்கே பாருங்க நமக்கு ஈஸியாக புரியுது, பணி பற்றிய விதி
அல்லது அறிவியலை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் திட்டமிட்ட உடல் அல்லது மன செயல்பாடு, ஒரு வேலையை நம்ம வந்து நல்ல எஃபிஷியன்சி நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்முடைய உடலும் சரிங்களா, நம்முடைய உடலும் மனதும் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், ஒருங்கிணைந்து இருந்தால் தான் அந்த பணிச்சூழலில் நம்முடைய எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல்திறனானது அல்லது பணித்திறனானது வெளிப்படும். அப்போ நமக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க பாருங்க, சரிங்களா. அப்போ எர்கோனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணி பற்றிய ஒரு பணிச்சூழலில் ஒருத்தன் வந்து எப்படி வேலை செய்கிறான், அவனுடைய செயல்திறன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து படிக்கிறது தான் எர்கோனோமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ பாருங்கள், இங்கே நம்ம ஒரு கிளிப் வந்து கொடுத்துருக்கோம். எர்கோனாமிக்ஸ், த சயின்ஸ் ஆஃப் ஃபிட்டிங் த மேன் டு த ஜாப் அண்ட் த ஜாப் டு த மேன். சரிங்களா, ஒரு பணிக்கு இந்த மனிதன் பொருத்தமானவனா அல்லது இந்த பணி அவனுக்கு பொருத்தமானதா அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் எர்கோனோமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இந்த கேள்வியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு கேட்கப்பட்ட ஒரு வினாவாக இருக்குது. சரி, வாங்க அடுத்த 3வது வினாவுக்கு வந்து போகலாம். இந்த ஸ்கில் ஆஃப் ப்ராபிங் கொஷின்ஸ் காம்போனன்ட் ரெப்ரசன்ட்ஸ் தட் questions which seek from the pupil to compare the phenomenon with other phenomenon for similarity or contrast or for any other relationship. கிளர் வினாத்திறனில் டேஷ் உட்கூறானது மாணவர்களிடம் ஒரு கருத்தினை மற்றோர் கருத்துடன் அதன் ஒருமைப்பாடு அல்லது வேறுபாடு அல்லது வேறு தொடர்புகளை கண்டறிய ஒப்பீடு செய்யும் வகையில் கேட்கக்கூடிய வினாவினை குறிப்பிடுகிறது. சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு ப்ராபிங் கொஷின்ஸ் இல்லையா, நம்ம வந்து ஸ்கில்ஸில் வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில், அதாவது ஒரு திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளர் வினா. ஸோ நீங்கள் ஏற்கனவே மைக்ரோ டீச்சிங்லாம் வந்து நீங்கள் ஆசிரியராக இருக்கும் பொழுது மைக்ரோ டீச்சிங்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ நுண்ணிலை கற்பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா. நம்ம வந்து செயல்திறனாகவே நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவே நம்ம வந்து செஞ்சுருப்போம், சரிங்களா. அதில் ஒரு ஸ்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிங் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறது, கிளர் வினா. கிளர் வினா அப்படின்னா என்னங்க அர்த்தம், அது எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. கிளர் வினா இஸ் நத்திங், அதாவது இட் இஸ் இன்க்ரீசிங் அவர் திங்கிங், அதாவது ஒருவனுடைய சிந்தனை, சரிங்களா, திங்கிங், சரிங்களா, சிந்தனையை அதிகரிக்க செய்யக்கூடிய, சரிங்களா, ஒரு திறன் தான், சரிங்களா, அந்த கிளர் வினா திறன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அது ப்ராபிங் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. அப்போது ஒருத்தனுடைய சிந்தித்தல் திறனை வந்து மேம்படுத்துவது தான் கிளர் வினா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா திருவி கொஷின்ஸ் கேட்கறது, அதாவது பெனிட்ரேட்டிங் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. பெனிட்ரேட்டிங் கொஷின்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு ஆசிரியர் ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு ஒரு மாணவன் கிட்ட. அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிய பதிலை வந்து அந்த மாணவன் தர்றான். மறுபடியும் அந்த பதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பதிலிருந்தே மற்றொரு வினாவை அமைக்கிறார் ஆசிரியர். மறுபடியும் விடை தர்றான். மறுபடியும் அந்த விடையிலிருந்து இது மாதிரி கண்டினியூஸாக அவன் சொல்லக்கூடிய பதிலிருந்தே மறுபடியும் ஒரு வினாவை அமைத்து மென்மேலும் அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய திங்கிங்கை வந்து நம்ம என்ன பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணி விடுறது தான், அந்த திங்கிங் கெப்பாசிட்டியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து ப்ராபிங் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிளர் வினா அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இந்த கிளர் வினாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஆனால் கிளர் வினாவில் வந்து ப்ராபிங் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் ப்ராபிங் கொஷின்ஸ் ஆர் 5, சரிங்களா. 5 விதமான படிநிலைகள் இருக்குது. இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு படிநிலையில் இவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படிநிலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிங், அதாவது என்ன தூண்டல் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. உங்களுக்கே தெரியும், இது உங்களுக்கு புரியுதுங்களா. இப்போ பாருங்கள், இது நுண்ணிலை கற்பித்தல் மைக்ரோ டீச்சிங்கை வந்து அப்படியே அசியூம் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அப்போ நீங்கள் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சு என்ன தூண்டல்னா என்னங்க அர்த்தம், ஒருவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திறனை நீங்கள் இதை பயன்படுத்துங்க, சரிங்களா. இப்போ நான் ஒரு கொஷின் உங்ககிட்ட நான் கேட்குறேன், சரிங்களா. இப்போ நான் இந்த கிளிப்பில் நான் சில கொஷின்ஸ்லாம் நான் உங்ககிட்ட கேட்பேன். இதுக்கு முன்னாடி நடந்த கிளிப்பில் நான் சொன்ன அந்த ஆன்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வருது. இப்போ நான் அந்த கொஷின் வந்து கேட்பேன், அது உங்களால் சொல்ல முடிந்தால், சரிங்களா, அப்போ யூ ஹாவ் டு பி யூஸ் யுவர் நாலேஜ், அதாவது உங்கள் அறிவை பயன்படுத்துறீங்க எப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் திங்கிங், நீங்கள் சிந்தித்து வந்து பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ என்ன தூண்டல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த குறிப்பிட்ட திறனை நீ பயன்படுத்து அப்படின்ற மாதிரி ஒருவரை தூண்டுவது தான்,
சரிங்களா, ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்றது. சரிங்களா, அதாவது எண்ண தூண்டல் அப்படின்னு சொல்றது. இது எப்படி நம்ம வந்து எண்ணத்தை வந்து எப்படி தூண்டலாம்? பை ஆஸ்கிங் வேர்பல், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்பலாகவோ அல்லது விஷுவல், சரிங்களா, சில அதாவது நம்ம வாய் வழியாகவோ அல்லது விஷுவல் அந்த சில பொருட்களை வந்து காட்டியோ நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கறது தான் அந்த எண்ண தூண்டல் அப்படின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன? இப்போ ஒருத்தருடைய எண்ணத்தை வந்து தூண்டியாச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எஸ்எஃப்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கிங் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது. சரிங்களா, அதாவது மென்மேலும் செய்திகளை வரவழைத்தல். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு கேள்விக்கு ஒரு மாணவன் சரிங்களா சரியா பதில் சொல்லலை. ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்விக்கு வந்து அந்த மாணவன் வந்து சரியா பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னா அதே கேள்வியை வேற ஒரு மாணவன்கிட்ட என்ன பண்ணுவார்? ஆசிரியர் வந்து கேட்டு சரியான பதிலை வந்து என்ன பண்ணிப்பாரு? வரவழைப்பாரு. சரிங்களா, அப்ப பாருங்க, மென்மேலும் செய்திகள் வரவழைத்தல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை வந்து ஒரு மாணவன்கிட்ட கேட்குறாங்க, அவன் சரியான பதில் சொல்லலை. அப்போ இன்னொரு மாணவன்கிட்ட என்ன பண்றது? அந்த கேள்வியை கேட்டு அந்த பதிலை வந்து வரவழைக்கிறது தான் நம்ம வந்து மென்மேலும் செய்திகளை வரவழைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கிங் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். சரி, தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் இஸ் எ ரீஃபோக்கஸிங். சரிங்களா, அதாவது மீள் கவன செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு கேள்வியை ஆசிரியர் கேட்குறாரு, அந்த ஒரு மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதிலை அவன் வந்து என்ன பண்ணலை, சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவனை விடவே மாட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்? அதே மாணவன் கிட்ட சரிங்களா என்ன பண்ணுவார்? வேற ஒரு சூழல், அந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சூழ்நிலையில் சரிங்களா அது வந்து சில க்ளூஸ் எல்லாம் கொடுத்து அந்த வேற ஒரு சூழலை அந்த மாணவன்கிட்ட வந்து சொல்லி சரிங்களா அந்த மாணவனுடைய அறிவை மாற்றம் செய்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த நாலேஜை டிரான்ஸ்ஃபர் செய்து அவனுடைய திங்கிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி சரிங்களா அதுக்கப்புறமா அந்த கேள்விக்குண்டான பதிலை வரவழைக்கிறது தான் மீள்கவன செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்துங்க, அப்போது நமக்கு அந்த மீள்கவன செயல்பாடு அப்படின்னு சொல்கிறது என்ன? ஒரு கருத்து சரிங்களா, அந்த கருத்து வந்து தெரியல, அதுக்கு தொடர்புடைய மற்றொரு சரிங்களா இணையான மற்றொரு எக்ஸாம்பிளை சொல்லி சரிங்களா அதுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அப்போ நம்ம இன்னொரு க்ளூஸ் வந்து கொடுக்கும் பொழுது இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அது ஒற்றுமை வேற்றுமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுதானுங்க, அந்த தொடர்புகளை அறிஞ்சுதானுங்க அவன் வந்து விடை சொல்லுவான். அப்போ பாருங்க, நம்ம கேட்கப்பட்ட கேள்வி வந்துச்சா? ஒரு மாணவரிடம் ஒரு கருத்தினை மற்றொரு கருத்துடன் அதன் ஒருமைப்பாடு அல்லது வேறுபாடு இதெல்லாம் நம்ம அந்த தொடர்புகளை கண்டுபிடிச்சு ஒப்பீட்டு செய்து சரிங்களா அந்த விடையை வந்து வரவழைக்கிறது தான் மீள்கவன செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம், ரீஃபோக்கஸிங். அப்போ நமக்கு இந்த கேள்வி கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை வந்து வந்தாச்சு. என்னது? மீள்கவன செயல்பாடு அல்லது ரீஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர். சரி, நம்ம இருக்கக்கூடிய இன்னும் 2 ஸ்டெப் வந்து பார்த்துடலாம். ஃபோர்த் ஸ்டெப் நமக்கு வந்து தரல. ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரீடைரக்ஷன். ஸோ ரீடைரக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மீள் திருப்புதல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரீடைரக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு கேள்விக்கு சரிங்களா என்ன பண்ணுவாங்க? நிறைய பதில்களை வந்து மாணவர்களால் கூற முடியும். ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க, பல பதில்களை கூறினாலும் சரிங்களா மாணவர்களை என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் மென்மேலும் சிந்திக்க வைக்கிறது, ரீடைரக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மென்மேலும் சிந்திக்க வைத்து சரிங்களா அந்த மாணவனுடைய சிந்தித்தலை இன்க்ரீஸ் பண்ணி சரிங்களா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனை வந்து, அதாவது அவங்களுடைய பங்களிப்பை சரிங்களா அதுதான் அந்த அவங்களுடைய பங்களிப்பை வந்து உயர்த்த செய்வது. அதில் தான் சில வகுப்பறையில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான டெக்னிக் நம்ம வந்து யூஸ் பண்ண வச்சிங்களேன், அது மற்ற டீச்சர்ஸை விட இது மாதிரியான ப்ராபிங் கொஷின்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டீச்சர்ஸை வந்து ரொம்ப ரொம்ப மாணவர்களுக்கு வந்து பிடிக்கும். அந்த கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த வகுப்பறை சூழலை வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜாக வந்து வச்சுட்டே இருப்பார். அப்போ அந்த மாணவர்களுடைய கவனம் எங்கேயுமே சிதறாமல் முழுமையாக கற்றலில் ஈடுபடுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். எதுங்க? ரீடைரக்ஷன். சரிங்களா, ஸோ அப்போ ரீடைரக்ஷன் அப்படின்றது ஒரு கேள்விக்கு பல பதில்கள், அதாவது ஒரு ஸ்டிமுலஸுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தாலும் மென்மேலும் நம்ம என்ன பண்ணுறது? அதை வந்து மாணவர்களை சிந்திக்க வைக்கிறது தான் சரிங்களா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ரீடைரக்ஷன். ஃபிஃப்த் ஒன் இங்கே கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் தான் இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ், ICA, அதாவது விமர்சன விழிப்புணர்வை தூண்டுதல். சரிங்களா, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு மாணவர்களை வந்து உண்டாக்கணும். எப்படி உண்டாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து எப்படி கேள்வி கேட்கணும்,
எப்படி, இது ஏன் நடந்தது, எப்படி இது வந்து நடந்தது, எப்படி சாத்தியம், இது மாதிரியான வகைகளையான கேள்விகளை நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அதன் வாயிலாக மாணவர்கள் கேள்வியினுடைய தன்மையை வந்து என்ன பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. அப்போ தெரியும் அவங்களுக்கு இந்த சூழல், அதாவது அந்த கேள்வி கேட்கப்பட்ட அதனுடைய சூழலை நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இது மாதிரியான சூழல் நம்ம அமையும் பொழுது அந்த சூழலை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற அந்த விழிப்புணர்வானது அந்த மாணவர்களிடையே ஏற்படும். இதுதாங்க நம்ம வந்து இந்த 5 ஸ்டெப்ஸ் இன்வால்விங் இன் ப்ராபிங் கொஸ்டின்ஸ், அதாவது கிளர்வினால இந்த 5 படிநிலைகள் காணப்படுகிறது. நமக்கு இங்கே வந்து ஒரு படிநிலை கேட்டிருக்காங்க, வரக்கூடிய நமக்கு தேர்வில் மற்ற படிநிலைகளையும் நமக்கு வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இங்கே நமக்கு அந்த எங்ககிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் புக்கில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் ஆஃப் ப்ராபிங் கொஷினில் என்னென்ன அந்த 5 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் உங்களுடைய பார்வைக்கு. சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். 4th கொஷின், விச் கான்செப்ட் வில் பி மோஸ்ட்லி ஃபார்ம்டு வென் செலிப்ரேஷன் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் இஸ் டாட் இன் கிளாஸ்? விழாக்களின் கொண்டாட்டங்களை வகுப்பறையில் கற்றுக் கொடுக்கும் பொழுது எந்த கருத்து கற்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது? டீச்சர்ஸ் கேர் அகாடமில பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் 2000 கொஸ்டின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம பிஜிடிஆர்பி மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்ல உங்களோட டீடைல்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஆன்லைன்ல அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்றவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள நீங்க ப்ரொவைட் பண்ற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.